ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட் வைன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெட் வைன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹோம்லேயே வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அண்ட் தென் பல்லுக்கு, ஈர்களுக்கு ரொம்பவே நல்லது. இதில் பாலிஃபினால்ஸ் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அது இல்லாமல் ரத்தத்தை ரொம்ப சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலிஃபினால் அப்படின்ற ஒரு சக்தி நம்மளுடைய பல் ஈரோடைய பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணுது. அது மட்டும் இல்லை, மெலனைன் அப்படின்றது தூக்கத்தை சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அளவாக குடித்தோம் அப்படின்னா இதயம் நோய்க்கு இது ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதாவது இதய நோய் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம அளவாக குடிக்கனாலும் இது சரியாயிடும். ஓகேங்களா? நம்மளோட ஹோம்மேட் ஈஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வைன் பற்றியே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ வைன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேவை அப்படின்றனால தான் இந்த வீடியோவே. ஸோ நிறைய பேருக்கு ஹேருக்கு இது மாதிரி ப்ராப்ளம்க்குலாம் நமக்கு கிடையில இப்போ கிடைக்கிறது லாக்டவுன் டைம்னால. ஸோ இன்றைக்கி எப்படி செய்கிறது வீட்டிலே அப்படின்றத பார்த்துலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு பன்னீர் திராட்சை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பன்னீர் திராட்சை எங்கள் ஊர் சைடு இந்த கலரில் தான் கிடைக்குது. உங்களுக்கு இன்னும் கலரிஷாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் நம்ம கலர் நம்ம கொடுத்துக்கலாம். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம், ரொம்ப நேச்சுரலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியுது, மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, இது எல்லாமே கெமிக்கல்ஸ். நல்லா உதுத்துட்டு இது தண்ணியில் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தலாம். ஒரு 4 தடவை 5 தடவை கல்லுப்பு சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. ஓகே, அதை கழுவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான தண்ணி ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணி கலந்துக்கிறேன். ஸோ இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஹோம்மேட் ஈஸ்ட் போட்டிருக்கோம். பட் எனக்கு ஹோம்மேட் ஈஸ்ட்டு பண்ணி டைம் இல்லை அப்படின்றனால நான் டேரெக்டாக ட்ரை ஈஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். ஹோம்மேட் ஈஸ்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஹோம்மேட் ஈஸ்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சந்தேகத்துக்கான கேள்விகளுக்கான பதில்களையும் வீடியோவாக போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இது ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற ப்ராசஸை பார்த்துலாம். இது மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பாட்டிலில் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா பீங்கானில் செய்யணும். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம அலுமினியம், சில்வர் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஓட்ட விழுகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது நம்ம 30 நாள் நொதித்தல் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸில் நம்ம வைக்கணும். ஸோ அதனால் 30 days வெயிட் பண்ணனால இதில் ஓட்ட விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சில்வர், அலுமினியம், பிளாஸ்டிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ பாட்டில் அண்ட் பீங்கா யூஸ் பண்ணுங்கள். அதில் கேஸும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம திராட்சை 1.5 கிலோ திராட்சை எடுத்துருக்கோம் இல்லையா? அதை பாதியை நான் உள்ளே போட்டுட்டு கை வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. கையில் நம்மளுடைய கைகளே ஒரு விதமான ஈஸ்ட் ஃபார்ம் ஆகும். நம்ம மாவெல்லாம் கரைச்சோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆகி ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு பொங்கி வரும் இல்லையா, புளிச்சு வரும்ல. ஸோ அந்த ஒரு இது. ஸோ அதனால் கை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். இப்போ நான் 2 கிலோ பேக்கெட் சுகர் எடுத்திருக்கேன். பட் 2 கிலோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, 1.25 கிலோ யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கோதுமை எடுத்து வச்சுருக்கேன், முழு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு பாதியை நான் இதில் சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ திராட்சையை ஃபஸ்ட்டு நான் இதில் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கரைச்சிட்டேன். மேலே கோதுமை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாதியாக தான் நம்ம போடணும். எல்லாத்தையும் ஒரே டைமே போட்டுறக்கூடாதுங்க. நெக்ஸ்ட்டு சுகர் நான் இதில் 1 கிலோ சுகரை ஃபஸ்ட்டு நான் இதுக்குள்ளே சேர்த்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம திராட்சை நல்லா கை வச்சு கரைச்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கோதுமை ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 கிலோ சுகரை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மீதி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கிரேப்ஸ், அந்த கிரேப்ஸை மறுபடியும் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பன்னீர் திராட்சை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் க்ரீன் கலர் திராட்சை அண்ட் சீட்லெஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அது கரெக்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது. டேஸ்ட்டு உங்களுக்கு டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒரு 15 minutes ஆச்சு இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஹோம் ஈஸ்ட் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கமெண்ட்ஸில் அதாவது ஹோம்மேட் ஈஸ்டோடைய கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எனக்கு எவ்வளோ சேர்க்குறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். பட் எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்டு விசாரித்த வகையில் ஒரு 25 கிராம் அளவுக்கு நம்ம ஹோம்மேட் ஈஸ்ட், லிக்விட் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இன்றைக்கி ட்ரை ஈஸ்ட் தான் சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம மீதி ஒரு 1/4 கிலோ சுகரையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் எனக்கு பாதி 1/2 kg 1.5 கிலோ திராட்சைக்கு 1.5 கிலோ அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஈக்குவலாக ஆட் பண்ணுறப்போ நமக்கு இனிப்பு நமக்கு கரெக்டான படி இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 பட்டை, 4-5 கிராம்பை நல்லா ஒரு கல் வச்சு நல்லா கொட்டிட்டு இதுக்குள்ளே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு லைட்டாக தட்டிட்டு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமானது தான். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக மேலால் ரொம்ப அடி வரைக்கும் விட்டு கரைக்க வேண்டாம். லைட்டாக மேலால் ஒரு தடவை கரைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ இந்த சைடு இப்படி தான் இருக்குது. நான் 2 பார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இதை நான் 30 days வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு போடுவேன். பட் வீடியோ ரொம்ப லேட்டாக டிலே ஆகி உங்களுக்கு வரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த லாக்டவுன் டைமில் ரெட் வைன் தேவைப்படுது.
ஸோ அதை யோசிச்சுட்டு தான் நான் உடனே வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக பார்ட் 1 பார்ட் 2 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 30 டேஸ் கழிச்சு இது இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுடைய ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இது மாதிரி மேலே வந்து வேடு கட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். துணியை வந்து இது வந்து ரேஷன் வேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து நான் கிழிச்சிட்டு அதை வந்து ரவுண்டாக நான் கட் பண்ணி சுற்றிலும் வந்து கட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது துணி போட்டு தான் கட்டி வைக்கணும். மேலே எந்த விதமான லிட்டும் ஒரு க்ளோஸ் பண்ணுறதுக்கு மூடி தட்டெல்லாம் போடாதீங்க. இது மாதிரி போட்டுட்டு ஒரு டார்க் பிளேஸில் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றிலும் எறும்பு பென்சில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக என்ன திட்டுவீங்க, எறும்பெல்லாம் வந்து எல்லாம் முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை எறும்பு பென்சில் போட்டு சேஃபாக வச்சுக்கோங்க. மறுபடியும் 30 டேஸ் கழிச்சு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஸோ இது 30 டேஸ்க்கு அப்படியே இருக்கணும். மினிமம் வந்து உங்களால் முடிஞ்ச 21 டேஸ் அது கண்டிப்பாக வந்து இது மாதிரி ப்ராசஸில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம கரெக்டான ப்ரொசீஜரில் ஒரு ரெட் வைன் கிடைக்கும். ஸோ நம்ம இது கலர் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது 30 டேஸ் கழிச்சு மீட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 3/4, அதாவது இந்த பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெட் வைன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அது மேலே வந்து பொங்கி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பொங்கி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து மேலே பொங்குறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஸோ அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகே, 30 டேஸ் கழிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்சர்ஸோட டே பை டே, அதாவது 30 டேஸ்க்கு தினம் எப்படி நமக்கு மாறுது அப்படிங்கிறத நான் ஃபுல் பிக்சர்ஸோட நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஓகே, 30 டேஸ் கழிச்சு மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.